எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முடிச்சிட்டு சேனல்ல சிறுவாபுரி முருகனை பத்தி நான் சொல்ல போறேன். ரெகுலர் கிடைக்கும் சிறுவாபுரி முருகன் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. சிறுவாபுரிக்கு நான் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை வைக்கலான்றப்போ நிறைய பிரச்சனை. 2 கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம வேணாம் திருப்பி கொடுத்துருவாங்க அட்வான்ஸையும். ஏன்னா 10 வருஷமா நம்ம வீட்டில் தைக்கிறோம். திடீர்னு சொந்த வீடு விட்டுட்டு நம்ம வாடகை வீட்டுக்கு போறப்போ வேலையே வரல. பசங்க ட்வின்ஸ் பசங்க, எனக்கு வேலை கண்டிப்பா நான் செஞ்சு அவர் கட்டாயத்துல இருக்கேன். அப்பதான் சொன்னாங்க, நீங்க வேலைக்கு சம்மந்தப்பட்ட கோயில்னா நீங்க சிறுவாபுரி முருகன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஆனா காலைல 10 மணிக்கு லைன் என்னன்னா சாயங்காலம் 4:30 தான் வருவேன் வெளியே. அந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு 2015ல. அப்பயே பரவாயில்ல போல. இப்போ இன்னும் ரொம்ப நைட்டே போயிட்டு தங்கிடுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். என்னோட கரைகள் எல்லாமே நிறைய விலைக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு வேலை இல்லைன்னா நான் கண்டிப்பா அங்க போயிடுவேன். மனசு இல்லைனாலும் போயிடுவேன். என் இடம் ஒண்ணு விற்காம இருந்துச்சு. அதுக்கும் நான் போயிட்டு வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா அதுவும் நடந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வர் முருகர். ஒரு தொழில் பண்ணா சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ, ஆனா அதுக்கேற்ற போட்டி பொறாம கண்டிப்பா வந்துடுதுங்க. எல்லாமே தெய்வத்துக்கு தான் நம்ம முறையிடணும். நான் நினைச்சா கிளம்பி போயிடுவேன் சிறுவாபுரிக்கு. ஃபர்ஸ்ட்லாம் செவ்வாய்க்கிழமை தான் போயிட்டு இருக்கோம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்பெல்லாம் எப்போ நினைக்கிறனோ அப்ப கிளம்பிடுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் அதுதான் செய்வேன். நிறைய பேருக்கு இந்த பொறாமெல்லாம் நிறைய வருது. கூடயே இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு எடுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் தான் அப்படி பண்றாங்களோ தெரியல. எல்லாம் முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இந்த கோவில்ல கல்யாணத்துக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே 6 வாரம் வர சொல்றாங்க. வேண்டுதல் வச்சீங்கன்னா கரெக்டா செஞ்சிருங்க. அது முடிஞ்ச உடனே நம்மளால முடிஞ்சது என்னவோ அது பிரசாதமா கொடுங்க. நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். சாப்பாடும் கொடுத்துருக்கேன். அதனால பெரும்பாலும் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. என்னுடைய அபிப்பிராயம் என்னங்க, இது அவங்கவுங்க விருப்பம். சக்தி தந்தாம எல்லாமே செய்யலாம். அப்புறம் சாமிக்கு போட்ட மாலையை எடுத்து நம்ம கடையில வச்சுக்கணும். இல்லை வீடா இருந்தா வீட்டுல மாட்டி வச்சுக்கணும். ரொம்ப நல்லது. முருகர் உங்களை எல்லாரும் நல்லா வச்சிருப்பாரு. நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல்ல பார்த்ததுக்கு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.